வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி சீசன் 7 அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ வந்து இன்றைக்கி நம்ம விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் 6 சீசனை கடந்து 7வது சீசனில் வெற்றிகரமாக காலடி எடுத்து வச்சிருக்கிற குக் வித் கோமாளி சீசன் 7 அப்படிங்கிற ஷோ வந்து மக்கள் மத்தியில் நிறைய வந்து பாப்புலாரிட்டி உடைய ஷோ. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அதாவது குட்டி குட்டி ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயது வரம்பு பாராத நிறைய ரசிகர்கள் வந்து சிடபிள்யூசிக்கு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த ஷோ வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஹிட் கொடுத்து ஈவன் வந்து சூப்பர் சிங்கருக்கு ஈக்குவலாக வந்து இன்னைக்கு சிடபிள்யூசி வந்து பார்க்கப்படுது. ஏன்னா சூப்பர் சிங்கர் வந்து இன்னைக்கு 11வது சீசனில் இருக்குது. இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரத்திலே சிடபிள்யூசி வந்து தன்னுடைய 7th சீசனில் அடியெடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது சிடபிள்யூசியில் வந்து இன்னைக்கு சீசன் 7ல் நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டிருந்தது. அதில் ஆங்கர்ஸ் வந்து 2 டபுள் ஆங்கரிங், அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் வந்து 1 மோர் ஜட்ஜஸ் ஆட் பண்ணது, குக்ஸே வந்து 2 குக்கு, அது மட்டும் இல்லாமல் கோமாளிஸ் வந்து பழைய கோமாளிஸ் இல்லாமல் நம்ம பாலா, குரேஷி, சிவாங்கி, அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை அவங்க சொல்லிட்டு அவங்களுக்கு பதிலாக நிறைய புது புது கோமாளிஸ், புது புது குக், அதாவது நல்ல ஃபெமிலியரான அந்த செலிபிரிட்டிஸ் இல்லாமல் இன்னும் புது புது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கூட வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு சிடபிள்யூசி சீசன் 7ல் ஏற்பட்டிருக்க அந்த பிரச்சனை அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போகுது. அது மட்டும் இல்லாமல் மேபி சிடபிள்யூசி சீசன் 7 பிளாக் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது பேன் பண்ணக்கூடிய அளவுக்கும் இப்போ வந்து செய்திகள் வந்து பரவலாக பேசப்பட்டு வருது. அந்த வகையில் இன்னைக்கு மாக்காப்பா மேலே நிறைய அலிகேஷனை கிட்டத்தட்ட வாட்டர்மெலன் சார் அப்படின்னு சொல்லப்படுற திவாகர் வந்து வச்சிருக்கிறாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இன்னைக்கு பார்க்கப்படுது. இன்னைக்கு நம்ம மாக்காப்பா வந்து சூப்பர் சிங்கர் செட்டில் வந்து ரொம்பவும் ஃபெமிலியரான பர்சன், நாட் ஓன்லி டு ஜட்ஜஸ் ஆல்சோ த கண்டஸ்டன்ஸ் இன் சூப்பர் சிங்கர். அந்த அளவுக்கு பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஸ்வேதா மோகன் மேம், அனுராதா மேம், அப்புறமேலும் மனோ சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணி இன்னைக்கு மாக்காப்பா சைடு வந்து நின்று பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் ஸ்வேதா மோகன் மேம் வந்து மாக்காப்பாவை பற்றி பேசின விஷயங்கள் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, வாட்டர்மெலன் சார் அப்படிங்கிற திவாகர் மற்றும் கானா வினோத் புகழ் மற்றும் நம்ம மாக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருக்கு நடுவில் நடந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து இந்த விஷயத்துக்கு காரணமான நிஷாவே இதை பற்றின விஷயத்தை ஓப்பனாக, அதுக்கு காரணம் அந்த பெண் நான் தான், என்கிட்ட தான் அவர் வந்து அந்த மாதிரி அப்யூசிவாக பேசினார் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லி கூட திவாகர் வந்து அதையும் சேனல் விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்வாட் அந்த ஒரு ஆதாரத்தையும் அவர் வந்து டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து தாமரை, அதுக்கப்புறம் நிஷா, சுனிதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களையுமே தரக்குறைவாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் டாக்ஸிசிட்டியோட ஒரு உச்சத்துக்கு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு ஸ்வேதா மோகன் மேம் வந்து பேசுகிற விஷயங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பதிவு இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வேதா மோகன் மேம் வந்து ஒன் ஆஃப் த ஜட்ஜாக வந்து சூப்பர் சிங்கரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் இன்னைக்கு அவங்களுடைய ஒரு ஃபேவரட்டான ஆங்கர் ஆக விஜய் பிரியங்காவும் மாக்காப்பாவும் இருக்கிறாங்க. அந்த வகையில் மாக்காப்பா மேலே இன்னைக்கு வச்சிருக்கிற அலிகேஷனுக்கு இன்னைக்கு ஸ்வேதா மோகன் மேம்லேருந்து, மனோ சார்லேருந்து, இன்னைக்கு அனுராதா மேம்லேருந்து எல்லாருமே வந்து அதுக்கு கண்டனம் தெரிவித்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பர்சன் மேலே, அதாவது ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் ஒரு எல்லாராலையும் விரும்பப்படுற பர்சனாக இருக்கிறவங்க மேலே அலிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த அலிகேஷனை உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே கேட்கறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. அண்ட் அதை அவங்களால ஈஸியாகவும் எடுத்துக்க முடியாது. அந்த சொசைட்டியில் அந்த ப்ரிஃபரபிள் பொசிஷனுக்கு அவங்க வரத்துக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த ஸ்டார்டிங்லேருந்து அவங்க போட்ட எஃபோர்ட் அப்படிங்கிறது உங்களால் கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் அன்றைக்கி அலிகேஷன்ஸை வைக்கலாம். இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்லேருந்து யார் மேலே வேணாலும் யார் வேணாலும் அலிகேஷன் வைக்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட போய் அதை ஸ்ட்ரைட்டாக கேட்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு தப்பை தான் இன்றைக்கி மீடியா பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு மாக்காப்பா வந்து ரொம்பவும் ஒரு ஸ்வீட்டான பர்சன். அது மட்டும் இல்லாமல் ஒரு டேலண்டான பர்சனும் கூட. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பீப்புள்ஸ்லேருந்து லேக் பீப்புள் இருந்தால் கூட அவங்க கூட அந்த அளவுக்கு சூப்பர்பாக இன்ட்ராக்ட் பண்ணி இன்னைக்கு நாட் ஓன்லி இன் சூப்பர் சிங்கர் ஆல்சோ இன்னைக்கு பிஹைண்ட் நோட்ஸ் கலாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலாட்டா அவார்ட்ஸில் கூட அவங்க ஹோஸ்ட் பண்ணும்போது அந்தளவுக்கு இன்ட்ராக்டிவான பர்சனாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவங்க மேலே தப்பாக அலிகேஷன் வைக்கிறது ஒரு பக்கம் அது எப்படி பார்க்கப்படுதோ எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சச் அ ஜெம் பர்சன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து லைஃப்பில் வந்து
வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திறமை ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக இன்றைக்கி கால் பதிச்சவங்க ரொம்ப கம்மி. அந்த மாதிரி வந்தவங்க தான் மாகாப்பா. சச் அ ஹியூமரஸ் பர்சன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து இன்னைக்கு அவர் வந்து அந்த தமிழ் புத்தாண்டு பேசின விஷயங்கள் நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னைக்கு சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு, நான் எங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் பார்த்தீங்களா, எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. உண்மையிலே அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு நியாயமான விஷயத்துக்காக குரல் கொடுத்து இன்னைக்கு அவர் வந்து அதை ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் வந்து தன்னுடைய கூட ஒர்க் பண்ணுற அந்த கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் அதை கேட்க போய் அதால் இன்னைக்கு சஃபர் ஆயிருக்கேன். மேபி இந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் போனாலும் நான் அதை விட்டு தர மாட்டேன், நான் அந்த வரைக்கும் போவேன், ஏன்னா நான் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது உண்மையிலேயே எல்லா ஒரு மனுஷனுங்க அதாவது கூட ஒர்க் பண்ணுறவங்க யாருக்காவது ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாருமே ஜென்யூனான பர்சன்ஸ் எல்லாருமே இந்த விஷயத்துக்காக தலையிட்டு பேசுவாங்க. அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படி ஒரு விஷயத்தை தான் மாகாப்பா செஞ்சுருக்காரு. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் மேபி சேனல் வந்து இன்னும் இன்ட்ரப்ட் ஆகாத இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த பொண்ணோட பேர் வந்து இதில் அடிப்படும். மேபி ஏதாவது ஒரு சஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சேனல் சைட்லேருந்து இன்னும் எந்த விதமான ஒரு ஸ்டெப் ஆக்ஷன்ஸ் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ கெஸ் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அமைதியாக இருக்கிறதுனால இன்னொருத்தர் வந்து அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அது சரியாக ஆயிடாது. அந்த விஷயத்தை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதாவது நிறக்குடம் தழும்பாது அப்படிங்கிற மாதிரி வந்து தப்பு பண்ணாதீங்க, எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஆனால் மாட்டிக்கோமோ அப்படிங்கிற பயத்தில் தான் அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து தப்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து சூன் அந்த விஷயங்கள் வந்து வெளியில் வரும். அந்த பர்சன் வந்து ஷுட் பி பனிஷபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா மோகன் மேம் பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. இது ஒரு புறம் இருக்க, இப்போ வந்து பல்வேறு கோயில்களுக்கு போய் இன்னைக்கு விஜய் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் ஷீரடி சாய்பாபாவோட அந்த ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போய் இன்னைக்கு அந்த ஒரு பக்கம் வந்து இந்த 2026 ரிசல்ட்டுக்காக அவர் வந்து வேண்டிட்டு இருக்காரு. அதாவது இந்த டைமில் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய கட்சியை சேர்ந்தவங்களே, அதாவது முதல்வராக இருக்கட்டும் துணை முதல்வராக இருக்கட்டும், வெக்கேஷன் ட்ரிப்பாக இந்த டைமை பார்க்கும்போது இன்னைக்கு தாவேகா தலைவர் செஞ்சுட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் வந்து எல்லாராலையுமே ஒரு மெய்சில் இருக்கிற விஷயமா, அதாவது இந்த மனுஷனுக்கு ஏதாவது பண்ணணும்யா அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் வசந்தன், அதாவது நிறைய பேர் இன்னைக்கு வந்து டிஎம்கேவோட சப்போர்ட்டர்ஸ்னு சொல்ல முடியாது, இல்லை நியூட்ரல் பீப்புள்ஸ்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து இன்னைக்கு தாவேகாவை தாக்கியும் இன்னைக்கு தற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாரு ஜேம்ஸ் வசந்தன். தற்குறியா தருதலைகளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டுக்கிற பதிவு அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிட்டு இருக்குது. அதுக்கு அவரே வந்து அது ஒரு மதிப்பீட்டு பிழை, நான் செஞ்ச தவறு அப்படிங்கிற மாதிரி அவரே அதுக்கு மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அவர் தற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் இன்னமும் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் பிடிக்குமா? 2026 எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.